சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக நாம் செயல்பட வேண்டுமென திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவுரை வழங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாமா மச்சான் என்ற உறவு முறையெல்லாம் வைத்து சட்டமன்றத்தில் பேசக்கூடாது என்றும் அவர் கண்டித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். திமுக செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கடிந்து கொண்ட சம்பவத்தை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சட்டமன்றத்தில் மாமா மச்சான் என பேசக்கூடாது என்று எம்எல்ஏக்களுக்கு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் கண்டிப்பு தெரிவித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். திமுக செயற்குழு கூட்டம் என்பது இன்று நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் செயற்குழு கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக சட்டப்பேரவையில் பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலேயே மாமா மாமா என்ற வார்த்தையை பயன்படுத்தி தொடர்ந்து பேசியதாக கூறப்பட்டுள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் அதேபோல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுரை வழங்கும் வகையிலும் பல்வேறு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தான் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக நாம் செயல்பட வேண்டும் எனவும் மாமா மச்சான் என்ற உறவு முறை எல்லாம் வைத்திருக்க சட்டமன்றத்தில் பேசக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற செயல்பாடுகளை பார்த்தால் நான் தலைவர் எல்லாம் சட்டமன்றத்திற்கு இந்த முறை செல்லாமல் இருப்பதே நல்லதுதான் என தோன்றுவதாகவும் துரைமுருகன் பேசியதாகவும் கூறப்படுகிறது. சரினா, தகவலுக்கு நன்றி. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக நாம் செயல்பட வேண்டுமென திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவுரை வழங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாமா மச்சான் என்ற உறவு முறையெல்லாம் வைத்து சட்டமன்றத்தில் பேசக்கூடாது என்றும் அவர் கண்டித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்.